வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம ராகி மாவை வச்சு சத்து மாவு உருண்டை எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ராகி மாவு நல்லா நமக்கு ஒரு மணம் வரும், அது அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. ராகியோட மணம் நல்லா வருது. ஒரு 7 to 8 நிமிஷம் அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும். இதை நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு ஆறட்டும். ஒரு 1/2 கப் அளவு நிலக்கடலை எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சுங்க. இதையும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சூடு ஆறுனதும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிடலாம். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் வறுத்தாச்சுங்க. இதை நம்ம இப்போ வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு பிஸ்தா எடுத்துருக்கேன். அதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பிஸ்தாவும் நம்ம வறுத்தாச்சு. இதையும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பிஸ்தா, நிலக்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவு பேரிச்சம்பழமும் அத்திப்பழமும் எடுத்துருக்கேங்க. ரெண்டும் சேர்ந்து 1 கப் அளவு. இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நிலக்கடலை இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது கூடவே போட்டோம்னா அது நல்லா அரைப்படாது. ஏன்னா இது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்கிறோம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேரிச்சப்பழம் அத்திப்பழத்தை நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பிஸ்தா இது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகி மாவு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம், நல்லா கலக்கிறதுக்காக தான். அடுத்ததாக ராகி மாவு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கரும்பு சக்கரை எடுத்துப்பேன். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். இனிப்பு பார்த்திங்கன்னா நான் கரும்பு சக்கரை 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். நம்ம மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. இது உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் சூடு பண்ணி இது கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் சூடு பண்ணி எடுத்துருக்கோங்க. கூட தேவையான அளவு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனதும் பாருங்கள் நமக்கு நல்ல ஈரப்பதத்தோடு இருக்குது. உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூட சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்மளோட சத்தான சத்து மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகம் இருக்கிற ராகியும் அத்திப்பழமும் நம்ம சேர்த்துருக்குறோம். கால்சியம் குறைபாடே சுத்தமாக வராதுங்க. இது டெய்லி 2 உருண்டை சாப்பிட்டுட்டு வரலாம். குழந்தைங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு உருண்டை தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.